இந்த மேண்டலாவ பாருங்க. எவ்ளோ சிமெட்ரிக்கா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரங்கோலிங்கிறது வெறும் ஆர்ட் மட்டும் இல்ல. இது வந்து யுனிவர்ஸோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நம்மளோட ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் எல்லாமே இப்படிதான் ஜியோமெட்ரிக்கா அலைன் ஆயிருக்கும் ஸ்பேஸ்ல பார்க்குறப்போ. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ நம்ம சி ப்ரோகிராம் வச்சு நம்ம கூட ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நெஸ்டட் லூப்ஸ யூஸ் பண்றோம். இந்த வீடியோல நம்ம பேசிக்கா நெஸ்டட் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்கான 3 பேட்டர்ன்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இது எப்படி வந்து அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த நம்ம அலைன்டா பண்ணிட்டே இருக்கிறப்போ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். நம்ம லைஃப்ல பார்க்குற நெறைய விஷயம் வந்து பேட்டர்னா இருக்கலாம். 3 டைமென்ஷன்ல நெறையா பார்த்துருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்க சி ப்ரோகிராமிங்ல பிரிண்ட் பண்றப்போ 2 டைமென்ஷன் பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 டைமென்ஷன் போலாம். 2 டைமென்ஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு 2 ஆக்சிஸ் தான் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரோஸ்க்கு, ஒய் ஆக்சிஸ் வந்து காலம்ஸ்க்கு. பேட்டர்ன்ஸ்க்காக நம்ம நெஸ்டட் லூப் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் வந்து மேக்ரோ சைக்கிள் டினோட் பண்றதுக்காக எழுதிக்கலாம். மேக்ரோ சைக்கிள்ங்கிறது ஒரு இயர்ல என்ன நடக்க போது, இல்ல இந்த ரோல என்ன நடக்க போது அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஈவென்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னர் லூப்ல வந்து குட்டி குட்டி ஈவென்ட்ஸ் நடக்கிறது. மைக்ரோ சைக்கிள் ஈவென்ட்ஸ் அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்ண போறோம் அது. அத வந்து நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ அவுட்டர் லூப் வந்து மேக்ரோ சைக்கிள் ஒரு இயர்ல என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நம்ம காலேஜ்ல ஸோ கலெக்டிவா பார்த்தோம்னா, நம்மளோட இந்த அகாடமிக் இயர் ப்ரொடக்டிவா இருந்ததான்னு நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்? அந்த இயரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம்? எவ்வளோ இன்டர்ன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம்? எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கோம்? அத டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல பண்ணக்கூடிய கலெக்டிவ் ஈவென்ட்ஸ் வந்து அந்த என்டையர் இயரையே நான் ஷிஃப்ட் பண்ற மாதிரி, இங்க வந்து பேட்டர்ன் பிரிண்ட் பண்றப்போ நெஸ்டட் லூப்ல, இன்னர் லூப்ல வந்து நம்ம என்ன எழுதுறோமோ, என்ன லாஜிக் எழுதுறோமோ, அது வந்து என்டையர் பேட்டர்னயே வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்டையர் பேட்டர்னோட ஷேப்பயே டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஸோ அவுட்டர் லூப் வந்து மேக்ரோ ஈவென்ட்ஸ் அ ரோஸ் டிட்டர்மைன் பண்றதுக்கு. ஸோ இங்க வந்து ரோஸ் வந்து இயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இயர் 1, இயர் 2 அவுட்டர் லூப் வந்து மேக்ரோ சைக்கிள டினோட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு லூப்குள்ள ஒரு அவுட்டர் லூப் ரன் ஆனதுக்கப்புறம், ஒரு அவுட்டர் லூப்ல இருக்க இன்னர் ஈவென்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். மைக்ரோ ஈவென்ட்ஸ் அதெல்லாம் காலம்ஸ், மைக்ரோ சைக்கிள்ஸ். ஸோ 1 இயர்ல நான் வந்து எத்தன ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன், எத்தன ஹேக்கத்தான் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு 5 ஹேக்கத்தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் இயர்ல வந்து 2 ஹேக்கத்தான் அட்டெண்ட் பண்ணேன். தேர்ட் இயர்ல வந்து 3 ஹேக்கத்தான்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு இயர்ல இருக்கிற ஈவென்ட்ஸ் டினோட் பண்றதுக்கு காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இங்க பேட்டர்ன் பிரிண்ட் பண்றப்போ, அவுட்டர் லூப்ல இருக்கிறதுல வந்து எவ்வளோ ரோஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். இன்னர் லூப்ல ஒரு ஒரு ரோல வந்து எத்தன சிம்பல்ஸ் பிரிண்ட் பண்ணணுமோ, அதுக்கேத்த மாதிரி லாஜிக் எழுதிக்கலாம். இன்னர் லூப்ல. நெஸ்டட் லூப்ல ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் ஒரு டைம் ரன் ஆன உடனே இன்னர் லூப்ப வந்து ட்ரிகர் பண்ணும். இன்னர் லூப் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள வந்து ஃபினிஷ் பண்ணும். அதுக்கப்புறம் அவுட்டர் லூப்ல வந்து செகண்ட் இட்டரேஷன் ரன் ஆகும். அது வந்து திரும்ப இன்னர் லூப்ல ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ரன் ஆகும். அந்த மாதிரி ஓகே அவுட்டர் லூப் வந்து ரோஸ்க்கு, இன்னர் லூப் வந்து காலம்ஸ்க்கு. ரோ பை ரோவா கம்ப்ளீட்டா வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும் அவுட்புட்ட. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்க்கலாம். நமக்கு வந்து கோடிங்ல என்ன பேட்டர்ன் கேட்டிருக்காங்க அப்டின்னாலும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்ம ரஃப் நோட்லயோ, நம்ம ரஃப் பேப்பர்ல போட்டுக்கலாம். இல்ல வந்து நம்ம ஆன்சர் ஷீட்ல சைட்ல ஒரு இடத்துல எழுதி செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லாஜிக் எழுதுனா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆகாது. ஏன்னா, ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. 90 டிகிரி வர மாதிரி. அதானே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு வந்து எத்தன n = 4 அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம்னா, 4 ரோஸ் இருக்கக்கூடியதுக்கு வந்து ஸோ ரோஸ் வந்து 4 இங்க தேவைப்படுது. ஸோ அவுட்டர் லூப் அவுட்டர் இது வந்து 4. இன்னர் இது வந்து இது வந்து வேரீஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறப்போ, ஒரு டைம் பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ரோல இருக்கிறப்போ 2 டைம் பிரிண்ட் ஆகுது. தேர்ட் ரோல இருக்கிறப்போ 3 சிம்பல். ஃபோர்த் ரோல இருக்கிறப்போ 4 சிம்பல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுதான் அந்த லாஜிக். ஸோ அவுட்டர் லூப் வந்து 1 டூ n வந்து 4 எனி நம்பர் அவுட்டர் லூப் வந்து i = 1 to n குடுத்துக்கலாம். இன்னர் லூப் எப்படி டிட்டர்மைன் பண்றோம்னா, அந்த ரோ நம்பர்ல இன்னர் லூப் வந்து டிட்டர்மைன் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அவுட்டர் லூப் கூட அந்த கம்ப்ளீட்டான n வேல்யூ குடுத்துரலாம். இன்னர் லூப் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். இங்க நம்ம பார்த்தோம் அப்டின்னா,
ஒரு ரோலயும் வந்து எத்தன சிம்பல் பிரிண்ட் ஆகுதோ, அந்த அந்த ரோ நம்பர தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரோக்கு 1 சிம்பல் பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ரோக்கு 2 சிம்பல். 3 ரோக்கு 3 சிம்பல். 4த் ரோக்கு 4 சிம்பல். ஸோ இங்கே ரோ கவுண்ட்க்கு வந்து நம்ம i தான் 1 டூ n ஆகுது. ஸோ காலம்க்கு வந்து இன்கிரிமெண்ட் பண்றப்போ, அப்பர் கேப் வந்து நம்ம iன்ட்டே குடுத்துக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறப்போ 1 டூ 1 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஸ்டார் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ரோக்கு வந்திருக்கிறப்போ 1லேருந்து 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 1 அண்ட் 1 டைம் அண்ட் செகண்ட் டைம். 3 ரோல இருக்கிறப்போ j ஈக்குவல் டூ 1, 2, 3 ஆகும். ஸோ 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 4த் ரோல இருக்கிறப்போ j ஈக்குவல் டூ 1 to 4 டைம்ஸ் ஆகுமா? 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸ்கொயர் பேட்டர்ன்ங்கிறப்போ ஒரு ஸ்கொயருக்கு வந்து சைட்ஸ் வந்து சேம் லென்த்ல இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ வந்து கன்ஃப்யூஷன் கிடையாது. லாஸ்ட் டைம் மாதிரி. ஆம் இந்த ஐக்கும், ஜேக்கும் எந்த லிங்க்குமே கிடையாது. ஸோ அவுட்டர் லூப் ரோஸுக்கும் வந்து i ஈக்குவல் டூ 1 to n ஏன்னா ஒரே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான். நம்ம ஸ்கொயரோட சைஸ் லென்த் வந்து 4 அப்டின்னா, i ஈக்குவல் டூ 1 to 4 ஓகே 4 ரோஸ் பிரிண்ட் ஆகும். ஒரு ரோலயும் 4 காலம்ஸ் வேணும். ஸோ அப்ப j ஈக்குவல் டூ 1 to n ன்னு டைரக்ட்டா குடுத்துக்கலாம். இங்க i யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இந்த ஸ்கொயருக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் ஈக்குவல் நம்பர் தானே. அதனால. ஸோ இது அதே மாதிரி. அவுட்டர் லூப் மேக்ரோ சைக்கிள்ல வந்து 1 to 4 ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள வரப்ப இன்னர் லூப் j ஈக்குவல் டூ 1 to n அதுவும் 1 to 4 ஒரு இதுவும் 4 டைம்ஸ் ரன் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் லூப் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லூப் போகும். ஸோ திரும்ப அகைன் j ஈக்குவல் டூ 1 to 4 நெக்ஸ்ட் i ஈக்குவல் டூ 3 இருக்கிறப்போ j ஈக்குவல் டூ 1 to 4 i ஈக்குவல் டூ 4 வரப்போ j ஈக்குவல் டூ 1 to 4 நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிடும் அவ்வளோதான். தேர்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவுட்புட் நீங்க ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதோட லாஜிக்க நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்போ, நார்மலா ட்ரையாங்கிள் வந்து இப்படிதான். இன்வெர்ட்டட் அப்படிங்கிறப்போ இந்த மாரி இன்வெர்ட்டடா இருக்கு. ஸோ இப்போ n ஈக்குவல் டூ 4 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல வந்து 4 காலம்ஸ் இருக்கு. செகண்ட் ரோல 3 காலம்ஸ் இருக்கு. தேர்ட் ரோல 2 காலம்ஸ் இருக்கு. ஃபோர்த் ரோல 1 காலம் இருக்கு. ஸோ இது வந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கிறனால, ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப்ப வந்து டிக்ரிமெண்ட்ல குடுக்குறோம் நம்ம. i ஈக்குவல் டூ n, i கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 1, i மைனஸ் மைனஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். ஏன்னா ஆக்சுவலா சும்மா 1 டூ nன்னு கூட குடுத்துரலாம். i ஈக்குவல் டூ 1, i லெஸ் தென் ஈக்குவல் டூ n கூட குடுத்துக்கலாம். ஆனா இங்க நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரோல வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ரோல 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அதுவும் குறைஞ்சிட்டே வர்றதுனால இப்படி குடுத்தா தான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இன்னர் ஃபார் லூப் எழுதுறப்போ, இப்ப i ஈக்குவல் டூ n, i கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 1ன்னு வைக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் அந்த அந்த i ஈக்குவல் டூ 4 அசைன் ஆகும். ஸோ அப்போ i ஈக்குவல் டூ 4 இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் இதுல வந்து, எனக்கு வந்து 4 டைம்ஸ் வேணும் அப்படி எழுதிக்கலாம். இன்னர் லூப்ப j ஈக்குவல் டூ 1 டூ 4ன்னு இருக்கும். ஸோ செகண்ட் அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகுறப்போ, இது i ஈக்குவல் டூ 4க்கு இருக்கும். நெக்ஸ்ட் i ஈக்குவல் டூ 3 ஆகுறப்போ j ஈக்குவல் டூ 1 டூ 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆனா போதும். நெக்ஸ்ட் அது அவுட்டர் லூப் டிக்ரிமெண்ட் ஆகி 2 வரப்போ, இங்க j ஈக்குவல் டூ 1, j லெஸ் தென் ஈக்குவல் டூ iனா இங்க 2. இந்த மாரி ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். அதனால தான் இது வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகுறதுனால அவுட்டர் லூப் வந்து டிக்ரிமெண்ட்ல போட்டிருக்காங்க. இன்னர் லூப் வந்து நார்மலா போட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தெரியலாம். இதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்ல. நீங்க கூட உங்களோட ஓன் லாஜிக்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. எல்லாமே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏத்த மாதிரி எழுதுறது தான். ஒரே லாஜிக் தான் இருக்கணும் அப்டின்ட்டு இல்ல. டிசைர்ட் அவுட்புட் கொண்டு வந்தா போதும். In a nested loop used for printing a right angle triangle, how many times star will be printed if n equal to 4? ஓகே. இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வந்து n ஈக்குவல் டூ 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ரோஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் n ஈக்குவல் டூ 4னா இதுல 1, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 இருக்கு. 10 தான் ஆன்ஸரா இருக்கும். பேட்டர்ன் ஃபார் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 1, செகண்ட் ரோல 2, தேர்ட் ரோல 3, ஃபோர்த் ரோல 4. ஸோ 10 ஸ்டார்ஸ். விச் லூப் கண்ட்ரோல்ஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் அ பேட்டர்ன் பில்டிங்? ஸோ நம்ம பார்த்தோம்ல கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வச்சு. அவுட்டர் லூப் வந்து ரோஸ்க்கு, இன்னர் லூப் வந்து காலம்ஸ்க்கு. ஸோ ரோஸ்க்கு வந்து அவுட்டர் லூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? இன் n ஈக்குவல் டூ 3, i ஈக்குவல் டூ n, i கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 1, i மைனஸ் மைனஸ்
j = 1, j லெஸ் தேன் ஈக்குவல் டூ i, j பிளஸ் பிளஸ் ஸ்டார். இந்த கோடு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரெசோனன்ஸ் தெரியுதா? இது ஆக்சுவலா இன்வெர்ட்டட் பேட்டர்ன் தான் ஏதோ ஒண்ணு. இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் தான். ஸோ இதோட கோட் அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். n = 3ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோல வந்து 3 ஸ்டார்ஸ், செகண்ட் ரோல 2, தேர்ட் ரோல 1. நம்ம நெஸ்டட் லூப்ப வச்சுட்டு நம்ம இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அப்படின்னு மாத்தி மாத்தி ஷேப்லாம் சேஞ்ச் பண்ணோம்ல. அதே ஃபார் லூப் தான். அதே நெஸ்டட் ஃபார் லூப் தான். ஆனா ஷேப் அவுட்புட் வந்து டிஃபரெண்ட். அப்படி கொண்டு வந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல கூட நம்மளோட டெய்லி லைஃப் பேட்டர்ன்ஸ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளோட லைஃப் லூப்ப வந்து எப்படி நம்ம வந்து டியூன் பண்றோமோ, அத வச்சு தான் இருக்கு. பிரேக் அண்ட் கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட்ட வச்சு லூப்ப வந்து எக்ஸிட் பண்ண மாதிரி ரியல் லைஃப்லயும் நம்ம ஏதாவது லூப்ல இருக்கோம் அப்படின்னா, அங்க அதுலேருந்து எக்ஸிட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்காங்க. உங்கள வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நமக்கு இவன விட்டா வேற ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்கன்ட்டு அவங்களோடயே நம்ம அட்டாச்டா இருந்தோம் அப்படின்னா, ஃப்யூச்சர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட எக்ஸ்ப்ளாய்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ஒரு கான்ஷியஸா டெசிஷன் எடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணோம்னு நெனச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்யூச்சர்ல அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே மாதிரி நம்மள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸா வரமாட்டாங்க. எல்லாமே புரோகிராமிங் நம்ம எழுதுற மாதிரி நம்ம லைஃப் கூட ஒரு சிமுலேஷன் தான். நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ நம்மளால மேனுவலா ரீரைட் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ இந்த வீடியோல நம்ம பேட்டர்ன்ஸ் பத்தி பார்த்தோம். பேட்டர்ன் பிரிண்ட் பண்றதுக்கு நெஸ்டட் லூப் வேணும். இதுல அவுட்டர் லூப் வந்து மேக்ரோ சைக்கிள்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. இன்னர் லூப் வந்து மைக்ரோ சைக்கிள்ஸ் மாதிரி. அது நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒரு ரோலயும் எத்தன காலம்ஸ், எத்தன ஐட்டம்ஸ் பிரிண்ட் பண்ணணுமோ அத டிட்டர்மைன் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பிரமிட்ஸ் அண்ட் நம்பர் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.